என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே எனக்கு வட்டிகோ வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் போய் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா அவங்க போனவுடனே 4-5 டாக்டருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து என்னென்னமோ பண்ணி எக்ஸ்ரே எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அவ்வளோ கஷ்டத்தை எனக்கு கொடுத்தாங்க. அதனால் வெள்ளத்துலேயும் ரிப்போர்ட்லலாம் ஒன்றும் இல்லைன்னு வந்துடுச்சு. அதனால் இப்போ முக்கால்வாசி இந்த வெர்டிகோ வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் யூசேஜ் தான். அப்புறம் கம்ப்யூட்டர் இது மாதிரி குனிஞ்சு வேலை செய்கிறது தான் 99% காரணமாக இருக்குது. அது வயசானவங்களுக்கு இது மாதிரிலாம் பார்க்கும்போது எலும்பு தேய்மானமும் ஒரு காரணம்னு எனக்கு சொன்னாங்க. நடுவில் நெக்கில் இருக்க எலும்பு தேஞ்சு போச்சு, அதனால தான் அப்படி தலை சுத்தல் இதெல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒன்றும் மெடிசன் கிடையாது, சாப்பாடு நல்லா சாப்பிடுங்கன்னாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ நான் இப்போ 2வது தடவை இப்போ எனக்கு ரொம்ப கொஞ்சம் சிவியராக காலையில் ஏஞ்சோன்னா 5:30 மணிக்கு ஏந்திரிக்கும் போது யாராவது கை பிடிச்சிட்டு தான் பாத்ரூம் போகணுட்டு கீழே வந்துடுவான். அந்தமாரி ஒரு 10 நாளாக அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ இருக்கேன். அதில் நான் என்ன பண்ணேன்னா டாக்டர்கிட்ட போகல, இந்த டைரெக்டாக ஃபிசியோதெரப்பி தான் போனேன். அவங்க ஒரு 10 நாளாக ஃபிசியோதெரப்பி டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ட்ரைனிங்க்கு வந்த பொண்ணு முந்தினத்து என்னாச்சு, இதை தலை சுத்தல் குறையிலம்மா, காலையில் ஏஞ்சி உடனே யாராவது பிடிச்சிக்கிட்டு தான் பார்த்துரும், மற்ற நேரத்தில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்னிங் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒரே வார்த்தை சொன்னேன், ஐ எக்ஸசைஸ் கற்றுக் கொடுத்தனே பண்ணுறீங்களான்னு. பண்ணுறேன் அப்படின்னு மெதுவாக சொன்னேன். அப்படி கிடையாது, நீங்கள் வட்டின் டேப்லெட் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் முதல்ல இந்த ஐ எக்ஸசைஸை பண்ணுங்கள், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்ல, நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியே வீட்டில் வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் எது எப்படி இருந்தாலும் இதை மட்டும் 1 ஹவருக்கு ஒரு செஞ்சுக்கிட்டு இருங்க, சரியாக போயிடும், அந்த டேப்லெட் கூட தேவையில்லைன்னு சொன்னாப்புல. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஆக வேண்டிய விஷயத்த இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்மளை லட்சக்கணக்கான செலவு வச்சு இஷ்டத்துக்கு மாத்திரையை கொடுத்து என்னென்னமோ பண்ணிடுறாங்கங்க. ஒரு வழி ஆகிட்டான்னு வச்சிங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் இப்போ எனக்கு அதான் ஏதோ ஒரு படத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நான் டாக்டர்கிட்டே போயிடுறேன்னு சொல்லி விவேக்கா இது சந்தானமோ தெரில சொல்லிட்டு கட்டிலேருந்து குதிப்பாங்க. அது 4-5 டாக்டர் சுற்றி நிட்டு இந்த சர்ஜன் அந்த சர்ஜன் இந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சொல்லுவோம். அந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு என் நிலமை. அதனால் உங்களுக்கு தலை சுத்தல் இதாகிடுது, பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வட்டின் டேப்லெட் வாங்கி சொந்தமாக வாங்கி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க, அதுலேயே உங்களுக்கு உடம்பு சரியாயிடும். அதுலேயும் சரியாகலை, ஒரு 10-15 நாள் கழிச்சு சரியாகல, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை ஒரு மாதம் வரைக்கும்னு சொன்னால் அப்புறமா டாக்டர்கிட்ட போங்க. இதனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல், அதோடு சேர்ந்து எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப கஷ்டப்பட்டார். போதும் ஆயிடுத்து எங்களுக்கு. அதனால் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.